மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்ளுவோம். 21வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். பின்பு கப்பர்நகூமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்கள் அவருடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறதை நம்ம பார்க்கிறோம். போய் பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து அவனுக்குள்ள இருக்கிற ஆவி கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. இயேசு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஜனங்கள் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆலயத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் எழுந்து இயேசுவை பார்த்து கேட்கிறான், எங்களுக்கும் உமக்கு என்ன சம்பந்தம்? நீர் எதுக்கு இங்க வந்தீரு? எங்களுக்கு உமக்கு எந்த சம்பந்தமே கிடையாது என்று முதல் கேள்வியை கேட்கிறான். தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வர்றதுக்கு பிசாசுக்கு தான் அதிகாரம் கிடையாது. அவன் வந்துட்டு இயேசுவின் இடத்துல என்ன கேள்வி கேட்கிறான் அப்படின்னா, நீர் எதுக்கு இங்க வந்தீரு? நேற்றைய செய்தியையும் இன்றைக்கு செய்தியையும் கொஞ்சம் நீங்க ஒப்பிட்டு நீங்க பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் பிசாசினுடைய கிரியைகளை நம்ம கொஞ்சம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அடையாளம் கண்டுகொள்ள நம்ம தவறிட்டா நம்முடைய வாழ்க்கையில் அநேக சேதத்தை அவன் உண்டாக்கி விடுவான். அல்லேலூயா. சகோதரர்கள், நீங்கள் அங்கங்கே உட்கார்றதை விட தயவு செய்து கொஞ்சம் முன்னாடி எழும்பி வந்துருங்க. நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். கொஞ்சம் ப்ளீஸ் முன்னாடி வந்துடுங்க. நீங்கள் ஆளுக்கு ஒரு வரிசையில் நம்ம உட்கார்றதை விட நம்ம ஒரு குரூப்பாக உட்காந்தோம்னா நமக்கு நல்லது. அதே போல் சகோதரிகளும் கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க. வாங்க, பின்னாடி இருக்கிற சகோதரிகள் கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஒரு குரூப்பாக நம்ம இருந்தால் தான் நம்ம அந்த ஒரு கம்யூனிகேஷனுக்கு நமக்கு நல்லா இருக்கும். தேங்க்யூ. ரைட். அப்போ உமக்கு இந்த இடத்துல என்ன வேலை? எங்களுக்கும் உமக்கும் என்ன அப்படின்னு சொல்றேன். உண்மைதான். பிசாசுக்கும் ஆண்டவருக்கும் எந்த விதத்தில் சம்பந்தம் கிடையாது. என்னைக்கு இவனுக்குள்ளே நான் சியோனுக்கு மேலே நான் போய் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்கு மேலே போய் நான் அமருவேன், தேவனுக்கு மேலே நான் போவேன் என்று இவருடைய சிந்தனையில் ஒரு எண்ணம் வந்ததோ அன்னைக்கே அவனுடைய பரலோக வாழ்க்கை
ஒரு நல் வாழ்க்கை அவனை விட்டு போய்விட்டது. ஆண்டவர் பரலோகத்திலிருந்து அவனை தள்ளினார். அன்னைக்கே இயேசு கிறிஸ்துவுக்கும் பிசாசுங்க இருந்த உறவுகள் முடிந்து விட்டது. அதுவரைக்கும் உறவுகள் இருந்தது. ஆனா ஆளுகை செய்கிற எல்லாவற்றையும் உண்டாக்கின, அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவனுக்கு மேல என்னைக்கு போகணும்னு சொல்லி அவன் மனதில் சிந்தனை வந்ததோ அன்னைக்கே உறவுகள் முடிந்தது. இப்ப அதே வார்த்தையை அவன் மனதில் வச்சு இப்ப பேசுறான் பாருங்க. எத்தனையோ பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்து பூலோகத்தில் இருக்கிற ஆலயத்துக்குள்ள அவர் போறாரு. உமக்கும் எனக்கு என்ன? அதான் உறவு அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. அன்னைக்கே முடிஞ்சு போன உறவு. இப்ப எதுக்கு இந்த ஆலயத்துக்குள்ள வந்தீரு அப்படின்னா, தேவனுடைய ஆலயம் தேவனுக்கே சொந்தம் இல்லைன்னு சொல்ல வாரான். வேதத்தை நீங்க நல்ல தெளிவா நீங்க கவனிங்க. தேவ சமூகம், தேவ பிரசன்னம், தேவனுடைய ஆலயம் தேவனுக்கே சொந்தம் கிடையாது அப்படின்னு அவன் சொல்ல வரான். அப்போ நான் தான் இந்த இடத்துல நான் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேனே, நீர் எதுக்கு இங்க வந்தீர்? உமக்கும் எனக்கு என்ன? ஸ்தோத்திரம். அதைத்தான் நம்ம நேற்று தினத்துல இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசம் பண்ணி அவர் வெளியில வரும்போது 3 விதமான சோதனையை பிசாசு கொடுத்தான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். முதல் சோதனை என்ன சோதனை? மாம்சத்தின் இச்சை. இரண்டாவது சோதனை கண்களின் இச்சை. மூணாவது சோதனை ஜீவனத்தின் பெருமை. இந்த மூணும் அந்த 3 சோதனையில வருது. அப்போ கண்களின் இச்சையை கொடுத்துட்டு தான் உலகத்தினுடைய ராஜ்யங்கள் எல்லாம் அவன் காட்டிட்டு என்னை நீர் பணிந்து கொள்ளும் என்று சொல்லும்போது உம்முடைய இந்த ராஜ்யத்தை எல்லாம் உமக்கு நான் தருவேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாமே என் கையில் தான் இருக்கு, எல்லாமே என் கையில் தான் இருக்கு. அதே எண்ணங்களைத்தான் இங்க வெளிப்படுத்துகிறான். நான் தான் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறேனே, நீர் எதுக்கு இங்க வந்தீரு? அப்போ உரிமை இல்லாதவன் உரிமையை தானாகவே எடுத்துக்கொள்ளுகிறான். யார்கிட்ட? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில். அவர் உரிமையுள்ள தேவன். ஆனால் இவன் உரிமையை இழந்தவன். உரிமையை இழந்தவன் உரிமையுள்ளவரிடத்தில் போய், நான் தான் உரிமை உள்ளவன், உமக்கு இந்த இடத்துல வருவதற்கு உரிமை இல்லை, ராஜ்யங்களையும் உலகத்தை குறித்ததான உரிமை எனக்கு இருக்கிறது, என்னை பணிந்து கொண்டால் அதை ஆளுகிற உரிமையை உமக்கு நான் தருவேன். அங்கேயும் நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் பிசாசு இவ்வளவு கிரியை செய்தால் மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையை குறித்து நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்மிடத்தில் பிசாசுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆனா உரிமை உள்ளவனை போல நம்முடைய வாழ்க்கையில வருவான். அவனுக்கு தான் எல்லா உரிமைகளும் இருக்கிறதை போல நம்முடைய வாழ்க்கையில அவன் கடந்து வருவான். ஆனா அந்த நேரத்துல தான் நம்முடைய மனது பலமுள்ளதாக இருக்கணும். யாருக்கு உரிமை இருக்கிறது, யாருக்கு உரிமை இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம தெரிந்து கொண்டால் வேதம் சொல்லுகிறபடி பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு அவன் ஓடி போவான். அல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நிற்பது, பிசாசை ஜெயிப்பது. நேற்று தினத்தில் நம்ம பார்த்தபடி 3 சோதனைகளிலேயும் இயேசு கிறிஸ்து பிசாசை ஜெயித்தார். ஜெயித்த உடனே அவன் என்ன செய்தான்? அவரை விட்டு விலகி
போனான். ஸ்தோத்திரம். மத்தேயு 4:11 அதை தான் வாசிக்கிறோம். அவன் இயேசுவானவரை விட்டு விலகி போன உடனே பரலோகத்திலிருந்து தேவ தூதன்மார்கள் இறங்கி வந்ததை நாம் நேற்று சிந்தித்தோம். ஒருவன் காலி செய்யும் போது அந்த இடத்துல பரலோகம் இறங்கி வருகிறது. நம்ம வாழ்க்கையில யாரை நம்ம காலி பண்ணணும்? மனிதனுடைய வாழ்க்கையில குடியிருக்கிறது தான் அவனுடைய வேலை. அவன் நிரந்தரமாக குடியிருக்கும்படியாகத்தான் வருவான். ஆனா உரிமை உள்ளவனை போல வருவான். மனிதர்கள் எனக்குத்தான் சொந்தம் என்று அவன் வருவான். நம்ம வாழ்க்கையில் அவன் குடியிருக்கும்படியான இடத்தை நம்ம கொடுத்து விட்டால் நிரந்தரமாகவே அவன் இருந்து விடுவான். ஆனால் அவனை துரத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவானவர் வருவார். பிசாசையும் அவனுடைய கிரியைகளையும் நாம் துரத்துகிற வரைக்கும் தேவனுடைய சமூகம் நம்முடைய வாழ்க்கையில இருப்பது இல்லை. தேவ பிரசன்னம் நம்ம வாழ்க்கையில இருப்பது இல்லை. தேவனுடைய மகிமையை நம்ம காணாம போயிருவோம். தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க முடியாம நம்ம போயிருவோம். ஸ்தோத்திரம். ஏன் முடியல? ஏதோ ஒன்று, ஒரு அந்நிய சக்தி மனிதனுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. முதல் கேள்வி, உமக்கும் எனக்கும் என்ன? நாம இப்ப திருப்பி கேட்கணும், பிசாசே எனக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? என் வாழ்க்கையை நாசப்படுத்துவதற்கு, என்னை கலங்க பண்ணுவதற்கு, என் சரீரத்தை பலவீனப்படுத்துவதற்கு, எனக்கு இருந்த எல்லாவற்றையும் சூறையாடுவதற்கு உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அல்லேலூயா. முதல் கேள்விக்கு பிசாசுக்கு பதில் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எங்க பிசாசு அதிகாரம் செலுத்துகிறான் நம்முடைய வாழ்க்கையில்? எதுல பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் அதிகாரம் செலுத்துகிறான்? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பிசாசு அதிகாரம் செலுத்துகிறானா? பிள்ளைகள் வாழ்க்கையிலே அதிகாரம் செலுத்துகிறானா? நம்முடைய கைகளின் பிரயாசங்களிலே நஷ்டங்கள் உண்டாகும்படியாக அதிகாரத்தை அவன் செலுத்துகிறானா? குடும்பத்தை பிரித்து விடுகிறதிலே, சமாதானத்தை கெடுத்து போடுகிறதிலே அவன் அதிகாரத்தை அவன் செலுத்துகிறானா? எதில் அவன் அதிகாரத்தை செலுத்துகிறான் என்று நாம் கண்டுபிடித்து அவனுக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, எங்களுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவது ஒரு கேள்வி, இயேசுவானவரை குறித்து அவன் கேட்கிறான், எங்களை கெடுக்கவா வந்தீர்? எங்களை கெடுக்கவா நீர் வந்தீர்? இயேசு கெடுக்க வருகிற தேவனா? இயேசு கெடுக்க வருகிற தேவனா? பாவிகளை ரட்சிக்கும்படியாய் கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கெடுக்க வருகிறது யார்? மத்தேயு யோவான் 10:10 நம்ம வாசிக்கிறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். ஸ்தோத்திரம். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? இவன்தான் கெடுக்க வருகிறவன், இவன்தான் கொல்ல வருகிறவன், இவன்தான் கொலை செய்ய வருகிறவன், இவன்தான் நம்முடைய வாழ்க்கையை அழிக்க வருகிறவன், கெடுக்க வருகிறவனே இவன்தான். ஆனா கேள்வியை மாற்றி அவன் கேட்கிறான் இயேசுவானவரிடத்தில், எங்களை கெடுக்கவா நீர் வந்தீர்? ஸ்தோத்திரம். அதே வசனத்தில் அதற்கு பதில் இருக்கிறது. யோவான் 10:10, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், கெடுப்பதற்காக அல்ல, ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறேன். என்னுடைய சொந்த ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறேன். என்னுடைய ரத்தத்தை நான் கொடுக்க நான் வந்திருக்கிறேன்.
என் ஜனங்களுக்காக அடிக்கப்படும்படியாக நான் வந்திருக்கிறேன். என் ஜனத்தின் மேல இருக்கிற சாபத்தையும் பாவத்தையும் மாற்றும்படியாக நான் வந்திருக்கிறேன். நான் கெடுப்பதற்காக நான் வரவில்லை. சில வேளைகளில் நாம் அறிந்தோ அறியாமலேயோ கஷ்டத்தின் மிகுதியிலே நாம் புலம்புவது உண்டு. ஆண்டவரே, ஏன் என்னை நீர் கைவிட்டீர்? உமக்கு கண்கள் இல்லையா? என்னுடைய சத்தங்கள் உம்முடைய காதுகளிலே கேட்பது இல்லையா? நீரெல்லாம் ஆண்டவர் தானா? ஏன் எங்களை நீர் இப்படி வாதிக்கிறீர்? ஏன் எங்களுக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்கிறீர்? ஏன் எங்களுக்கு இந்த பிரச்சனைகளை அனுமதிக்கிறீர்? நீர் நல்ல தேவன் என்று நான் ஆராதிக்கவில்லையா? ஆனால் தீமைக்கு மேலே தீமையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்ன என்று நம்மை அறிந்தோ அறியாமலேயோ நம்ம புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். இது பிசாசனுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். அதைத்தான் பிசாசு இந்த இடத்துல ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டான். நீர் எங்களை கெடுக்கவா வந்தீர்? எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான சிந்தனைகளை வேறு விதமாக பேசக்கூடியவர்களாக இருந்தால் நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய வாயின் வார்த்தைகளை நீர் மன்னித்தருளும். ஏதோ கஷ்டத்தின் நிமித்தமாக, என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த போராட்டத்தின் நிமித்தமாக, தாங்க முடியாத சில சூழ்நிலைகளின் நிமித்தமாக என் நாவினாலே நான் பாவம் செய்திருக்கலாம். உமக்கு விரோதமாக நாம் பேசியிருக்கலாம். உம்முடைய வல்லமைக்கு விரோதமாக நாம் பேசியிருக்கலாம். உம்முடைய கிருபைக்கு நான் எதிர்த்து நின்றிருக்கலாம். ஆண்டவரே, நீர் தயவாக நீர் மன்னியும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நம்ம மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்களாக நம்ம தேவ சமூகத்தில் காணப்படணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் கெடுக்கிற தேவன் அல்ல, நம்முடைய தேவன் நல்ல தேவன். இயேசுவை போல ஒரு நல்ல தேவன் உலகத்தில் ஒருவருமே கிடையாது. இயேசுவே ஆண்டவர். அவர் நல்லவர், நல்லவர், நல்லவர். அவர் பரிசுத்தமுள்ள தேவன். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலையும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என்னுடைய வாயில் இருக்கும். கர்த்தரை எக்காலத்திலையும் நான் ஸ்தோத்திரிப்பேன். உயர்வோ தாழ்வோ எல்லா சூழ்நிலைகளிலேயும் என் நாவினாலே கர்த்தரை நான் துதித்து கொண்டே இருப்பேன். ஆமேன், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளே தேவனுடைய ஜனங்களாகிய நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். தேவனுக்கு விரோதமாக நம்முடைய நாவினாலே நம்ம பாவம் செய்யாதபடிக்கு, ஒரு வார்த்தை கூட அவருக்கு விரோதமாக நாம் பேசாதபடிக்கு நம்முடைய நாவை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. எங்களை கெடுக்கவா வந்தீர்? பிசாசுக்கு எவ்வளவு தைரியம், எவ்வளவு தைரியம்! இயேசுவை குறித்து பிசாசுக்கு நல்லாவே தெரியும். ஆனா சபை முழுவதும் ஜனங்கள் நிறைந்திருக்கிறாங்க. ஆலயம் முழுவதும் ஜனங்கள் நிறைந்திருக்கிறாங்க. ஜனங்கள் நிறைந்திருக்கிற இடத்துல தான் எளிமைன்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கிறான். இந்த வார்த்தைகள் எல்லாம் பிசாசு சொல்லும் போது யாரோ ஒரு 10 பேருடைய இருதயத்தில் இந்த வார்த்தைகளை கேள்விப்படும் போது உண்மையாகவே சிலர் சில கஷ்டங்கள்ல இருப்பாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க இயேசுவை குறித்து? எனக்கு கூட வாழ்க்கையில் இந்த கஷ்டம் இருக்கு, எனக்கு கூட இந்த போராட்டம் இருக்கு. இந்த இயேசு கெடுக்கக்கூடியவரா? இந்த மனிதன் சொல்லுகிறது சரிதானே, இந்த வாலிபன் சொல்லுகிறது சரிதானே, என் வாழ்க்கையில் நான் கெட்டு போய் நான் அழிந்து கொண்டு இருக்கிறேனே, அப்ப அவர் கெடுக்கக்கூடியவர் என்று சொல்லி ஒரு 10 பேருடைய மனதிலே இருதயத்திலே தவறான சிந்தனைகளை விதைக்க தந்திரமுள்ளவனாக அவன் வார்த்தைகளை போட்டுக்கொண்டே இருக்கிறான். வார்த்தைகளை தந்திரமா அவன் பேசிக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா இயேசு கிறிஸ்துவும் இந்த மனுஷனும் தனியா இல்லை, தேவனுடைய ஆலயத்துல ஆலயம் நிரம்பி இருக்கிற சூழ்நிலையில இயேசு வல்லமையாய் அவர் அதிகாரமுடையவராய் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போதுதான் அதிகாரத்தை அவன் எதிர்க்கிறவனாக அவன் எழும்பி நின்று ஆண்டவரை கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறான். நீங்க 22வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள்.
அவர் பேசும்போது அதிகாரமுள்ளவராக பிரசங்கிக்கிறார். ஜெபித்தாலும் அதிகாரமுள்ளவராக அவர் ஜெபிக்கிறார். உபதேசம் பண்ணும்போது அதிகாரமுள்ளவராக உபதேசிக்கிறார். சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அதிகாரமுள்ளவராக அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்துவின் வார்த்தையில் என்ன இருக்கிறது என்றால் தேவனுடைய அதிகாரம் இருக்கிறது, தேவனுடைய வல்லமை இருக்கிறது, கர்த்தருடைய ஜீவன் வார்த்தையில் இருக்கிறது. அது தேவனுடைய சத்தமாய் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் தேவனுடைய சத்தமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சத்தம் வனாந்தரங்களை அதர பண்ணுகிற சத்தம். கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈன பண்ணுகிற சத்தம். அந்த சத்தத்தில் தேவனுடைய அதிகாரம் இருக்கிறது, தேவ அதிகாரம் இருக்கிறது. அவர் அதிகாரத்தோடு கூட தேவனுடைய சமூகத்தில் நின்று வசனத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது பிசாசால் அங்கு உட்கார முடியவில்லை. அவன் நினைத்தான், அந்த அதிகாரத்தை ஏதேனிலே நான் எடுத்துக்கொண்டேனே, இவர் அதிகாரமுடையவராக போதித்துக் கொண்டிருக்கிறாரே, அதிகாரம் என் கையில், அதிகாரம் என் கையில இப்ப இருக்கு. உலகத்தினுடைய அதிகாரம் என் கையில இருக்கு. மனுஷன் மேல உள்ள அதிகாரங்கள் என் கையில இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி இயேசு அதிகாரமுடையவராக தன்னை வெளிப்படுத்தலாம்? அவன் தந்திரம் உள்ளவன், அவனும் வைராக்கியம் உள்ளவன். தன் ராஜ்யத்தை குறித்து, தன் செயல்பாடுகளை குறித்து, மனிதர்களை குறித்து அவனுக்கும் ஒரு வைராக்கியம் இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலையும் நம்மோடு கூட இருக்கிற மனிதர்களை விட்டுறக்கூடாது. நம்மோடு கூட மனிதர்களை கட்டி வைத்திருக்கணும். அவர்களுக்கு விடுதலையை நம்ம கொடுத்தரக்கூடாது. விடுதலை இல்லாமலே இந்த உலகத்திலே வாழ்ந்து அவர்கள் மரிக்கணும். விடுதலை இல்லாமலே செத்து நரகத்திற்குள்ளாக அவர்கள் வரணும். விடுதலையற்றவர்களாக நான் அவர்களை ஆளுகை செய்யணும். அல்லேலூயா. ராத்திரி வேளையில் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய நடுவிலே இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகம் இந்த ராத்திரி வேளையில் இந்த இடத்துல உலாவுகிறதை என் ஆவியிலே நான் உணர்கிறேன். என்னால நின்று பிரசங்கிக்க முடியாத அளவுக்கு இந்த இடத்துல ஒரு பலமான தேவனுடைய சமூகம், பலமான தேவனுடைய ஆவியானவருடைய வல்லமை இந்த ராத்திரி வேளையிலே நம்முடைய நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறதை என் ஆவியிலையும் ஆத்மாவிலையும் சரீரத்திலையும் நான் உணர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்கிறேன். நமக்கு முன்பாக செயல்படுகிற பிசாசினுடைய அதிகாரங்கள் நம்ம கண்டுகொள்ள வேண்டும். இனி நம்முடைய வாழ்க்கையில் பிசாசுக்கு இடமில்லை. நம்முடைய குடும்பத்திலே பிசாசுக்கு இடமில்லை. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பிசாசுக்கு இடமில்லை. தேவனுடைய அதிகாரத்தை குறித்து பிசாசு கேள்வி கேட்பதற்கு இனி பிசாசுக்கு இடம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதல் கேள்வி, உமக்கும் எனக்கு என்ன? உண்மைதான், பிசாசே, எங்களுக்கும் உனக்கு எந்த சம்மதமும் கிடையாது. என்றைக்கு இயேசு கிறிஸ்து எங்கள் கரத்தை பிடித்தாரோ, என்றைக்கு இயேசு கிறிஸ்து எங்களை ரட்சித்தாரோ, என்றைக்கு இயேசு கிறிஸ்துவோடு கூட மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து அங்கே தேவனாகிய கர்த்தரோடு கூட உடன்படிக்கை பண்ணினோமோ, அந்த நாளோடு கூட உனக்கும் எங்களுக்கும் இருக்கிற தொடர்பானது முறிந்து விட்டது. சத்துருவே, பிசாசே, உங்களுக்கு, உனக்கும் எனக்கும், உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நம்ம பிசாசை பார்த்து நம்ம கேட்க வேண்டியது, உனக்கு எனக்கு என்ன? உனக்கு எனக்கு என்ன? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசுக்கு இந்த வைராக்கியம் இருந்தா தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று தேவ மனிதர்களாகிய நமக்கு தேவனுடைய அதிகாரமும் தேவனுடைய வைராக்கியமும் நமக்கு இருக்காதா? தேவ வைராக்கியம் நமக்கு இருக்காதா? வசனத்தை குறித்ததான வைராக்கியம், தேவனுடைய நாமத்தை குறித்ததான இயேசு 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 என்று சொல்லுகிற அந்த நாமத்தை குறித்ததான வைராக்கியம் நமக்கு இருக்காதா? பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவார். இந்த ராத்திரி வேளையில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ
யாருடைய வாழ்க்கையாயிலும் பிசாசினுடைய உறவுகள் இருக்குமே என்றால் அந்த ராத்திரி வேளையிலே அந்த உறவுகள் முறிக்கப்படுகிற நாள் இந்த நாள். அந்த உறவுகள் முறிக்கப்படுகிற நாள், பிசாசோடு கூட இருக்கிற ஐக்கியங்கள் உடைக்கப்படுகிற ஒரு நாள் இந்த ராத்திரி வேளையில். நம்ம பிசாசை பார்த்து நம்ம சொல்லலாம், உனக்கு எனக்கு என்ன, இந்த ராத்திரிகளை என்னை விட்டு நீ ஓடிவிடு, குடும்பத்தை விட்டு என் வாழ்க்கையை விட்டு நீ ஓட வேண்டும். எந்த விதத்திலையும் உனக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. என் தேவனாகிய கர்த்தரை, நான் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தரை பார்த்து இந்த கேள்வியை நீ கேட்பாய் என்றால் உன்னை பார்த்து நான் கேட்கிறேன், உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? தேவனை பார்த்து உனக்கு கேட்கக்கூடிய அதிகாரம் உனக்கு இருக்குமே என்றால் உன்னை பார்த்து கேட்கக்கூடிய அதிகாரத்தை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மேல் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் இந்த 2வது மாதத்தில் இந்த 15வது நாளிலே இன்றைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தேவன் ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். ஏதோ ஒரு காரியத்தை, ஒரு புதிய காரியத்தை தேவன் செய்து பிசாசினுடைய வல்லமைகளில் இருந்து விடுதலை செய்து பிசாசினுடைய உறவுகளை உடைத்து ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிற நாள் இந்த நாள். இந்த நாள் ஜெயத்தின் நாள். இன்றைக்கு இரட்சணிய நாள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அனுகிரகத்தின் காலம் வந்திருக்கிறது. Thank you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இயேசு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் அதிகாரத்தோடு கூட பிரசங்கம் பண்ணுகிறவர் அல்லவா? அதிகாரம் உள்ள தேவன், வல்லமை உள்ள தேவன், பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்த ராஜாதி ராஜா, தேவாதி தேவன் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. சோத்திரம். கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு பயம் வந்துட்டு, கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு பயம் வந்துட்டு, 3வது அவன் என்ன சொல்றான்னா, உம்மை இன்னார் என்று அறிவேன், உம்மை யாருன்னு எனக்கு தெரியும், உம்மை யாருன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. என் முன்னாடி உனக்கு தெரியாதா? தெரியாமல இந்த கேள்வியை நீ கேட்ட இயேசுவினிடத்தில் அவன் கொஞ்சம் கர்த்தருடைய காரியங்களை கொஞ்சம் அசைத்து பார்க்கிறான். கொஞ்சம் பேசினா அவர் பயந்துருவாரு, கொஞ்சம் பேசினா அவருடைய தன்மை குறைந்து போயிரும், கொஞ்சம் பேசினா விசுவாசம் போயிரும், கொஞ்சம் பேசி தான் பார்க்கலாமே, கொஞ்சம் பேசி பார்க்கிறான். இயேசு அப்படியே நிற்கிறார். அல்லேலூயா. உடனே பேச்ச மாத்திட்டான் பாருங்க. உம்மை என்னார்னு எனக்கு தெரியும், உம்மை யாருன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கு நல்லாவே தெரியும். நீங்களும் நானும் இந்த இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறதை காட்டிலையும் பிசாசு நல்லாவே இந்த இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறான். ஏனென்றால் இவன் அங்கே இருந்துதான் தள்ளப்பட்ட தூதனாக இங்கே பூமியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஆகவே நம்மை விட இவர் யார், எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர், என்ன அதிகாரம் உள்ளவர் என்று பிசாசுக்கு நன்றாகவே அவனுக்கு தெரியும். அவன் வாயிலே சொல்றான், உம்மை இன்னார் என்று அறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீர் தேவனுடைய பரிசுத்தர், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் பேசி பார்த்தான், கொஞ்சம் பேசி பார்த்தான். ஆனா இயேசு இடம் கொடுக்கல. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் கொஞ்சம் பயமுறுத்தி பார்ப்பான். சில பிரச்சனைகளை கொண்டு வந்து நம்முடைய இருதயம் அசையும்படியாக, நம்முடைய விசுவாசம் அசையும்படியாக, நம்முடைய மனது கொஞ்சம் பலவீனம் அடையும்படியாக, நம்முடைய நம்பிக்கை கொஞ்சம் பலவீனம் அடையும்படியாக பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் பேசி பார்ப்பான். ஆனா கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பில் உறுதியாக நம்ம நின்றால் அவனே சொல்லுவான், நீ இன்னார்னு எனக்கு தெரியும்பா, நீ இன்னார்னு எனக்கு தெரியும். நீ யார் தெரியுமா? நீ தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா.
இவ்வளவும் பேசின பிற்பாடு இதுக்கு இயேசு கொடுத்த கவுண்டர் என்ன? இயேசு அதற்கு எதையாகிலும் பதில் சொன்னாரா? இயேசு நிறைய பேச மாட்டாரு, ஆனா ஒன்னு பேசினாலும் சரியா பேசுவாரு. ஆமென், அல்லேலூயா. ஒன்னு பேசினாலும் சரி அவருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. ஒன்னு பேசினாலும் சரி அவருடைய வார்த்தையில் விடுதலை உண்டு. ஆகையினால தான் அந்த மனிதன் சொன்ன, ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் பிழைப்பான். ஒரு வார்த்தை சொல்லும். ஒன்ன சொன்ன போது ஆண்டவரே நீர் அநேகம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. உம்முடைய ஒரு வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, ஒரு வார்த்தையில் வல்லமை இருக்கிறது, ஒரு வார்த்தையில் அபிஷேகம் இருக்கிறது, ஒரு வார்த்தையில் என்னுடைய வாழ்க்கையே மாறி போகும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லு ஆண்டவரே. ராத்திரி வேளையில் அந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் நீங்கள் நானும் கூடி வந்திருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார். செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே நம்ம ஆண்டவரிடத்தில் நம்ம ஜெபிப்போம். எனக்கு தேவை ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவரே, ஒரு வார்த்தை எனக்கு தேவை. அந்த ஒரு வார்த்தையை நான் எதிர்பார்த்து நான் வந்திருக்கிறேன். நீர் என்னோடு கூட பேசு ஆண்டவரே, என்னோடு கூட பேசு ஆண்டவரே. நீர் பேசுனா போதும் என் வாழ்க்கையில முழுமையான ஒரு விடுதலை கிடைக்கும். நீர் பேசுனா போதும் என் வாழ்க்கையிலே ஒரு சமாதானம் இந்த ராத்திரியிலே வந்துடும். நீர் பேசுனா போதும் காரியங்கள் எல்லாம் சரியாயிரும் ஆண்டவரே. நீர் பேசுனா போதும் என் வாழ்க்கையில் இருக்கிற பலவீனம் எல்லாம் இந்த சரீரத்தை விட்டு வெளியில போயிரும் ஆண்டவரே. ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை. பிசாசு நிறைய பேசுனா, அவன் நிறைய பேசுனா, இயேசு எதையுமே பேசல. ஆனா பேசின ஒரு காரியம் என்ன? 25வது வசனத்தை பாருங்க. அதற்கு இயேசு நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ. நீ பேசினது போதும், நீ பேசினது போதும். Be silent and come out of him, and come out of him. Be silent. பேசாத. நீ எவ்வளவு பேசினாலும் பிரயோஜனம் இல்லைன்னு எனக்கு தெரியும், உனக்கும் தெரியும். அல்லேலூயா. பிசாசு பேசுவதற்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஆமென், அல்லேலூயா. சில வார்த்தைகள் அவன் பேசினாலும் ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளியை வச்சு, நீ பேசாமல் என்ன செய்யணும்? இவனை விட்டு புறப்பட்டு போ. Be quiet, be silent, come out of him, come out of him. நீ உள்ள இருந்து என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற? அநேகருடைய வாழ்க்கையில் நீ உள்ள இருந்து பேசிக்கிட்டே இருக்கிற. அநேகருடைய வாழ்க்கையில் உள்ள இருந்துகிட்டு சில பாதிப்புகளை நீ உண்டாக்கி கொண்டே இருக்கிற. அநேகருடைய வாழ்க்கையில் சில கிரியைகளை நீ செய்து கொண்டே இருக்கிறாய். ஆனால் ஜனங்களுக்கு அது புரியலை. ஏதோ இயற்கையாக வந்த பிரச்சனை, ஏதோ தற்செயலாக வந்த பிரச்சனை, ஏதோ எல்லாருக்கும் நடக்கிறதை போல எனக்கு வரக்கூடிய சோதனைகள், ஏதோ எனக்கு வரக்கூடியதான சில போராட்டங்கள் என்று நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இவன் சத்தமில்லாம உள்ள பேசிக்கிட்டே இருப்பான், அமைதலோடு கூட வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான். இயேசு பார்த்தாரு, come out of him, be quiet. பேசாதே. பேசுவது என்று சொன்னால் பிசாசுனுடைய கிரியைகளை அது குறிக்கிறது. பிசாசுனுடைய கிரியைகள் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. மனதிலே பிசாசுனுடைய கிரியைகள் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. சிந்தனையில், சரீரத்தில், குடும்பத்தில், வேலையில், தொழிலில், புருஷ மனைவி ஐக்கியத்திற்குள்ள, பிள்ளைகள் பெற்றோர்கள் உறவுக்குள்ள, பிள்ளைகளுடைய தனிப்பட்ட ஜீவியத்திற்குள்ள,
பல விதங்களிலே இவன் உள்ள இருந்து இவன் கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். ஏதோ ஒரு காரியத்தை இவன் பேசிக்கொண்டே இருக்கிறான். ஏதோ ஒரு காரியத்தை ஜனங்கள் ஒரு வித்தியாசமான சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த சத்தத்தை நம்ம கேட்கறதுனால தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பயம் வர ஆரம்பித்து விடுகிறது. ஐயோ, என்னுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு பயம், என்னை அறியாமலே ஒரு பயம் என்னை பிடித்துக் கொள்ளுகிறது. என் வாழ்க்கையில என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை, எனக்கு புரியவில்லை என்று நம்ம பேச ஆரம்பித்து விடுகிறோம். காரணம், ஏதோ ஒரு அந்நிய சக்தி நம்முடைய வாழ்க்கையிலே உள்ள இருந்து வேலை செய்து கொண்டே இருக்கிறது. ஏதோ நம்முடைய காதுகளிலே நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமான காரியங்கள் பேசுகிற ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. நம்முடைய மனதிலே பேசுகிற சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. சிலர் விதமாக சொல்லுகிறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் சும்மா இருந்தாலும் ஏதோ என் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆபத்து நடக்கிறதை போல எனக்குள்ள ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. நான் பிரயாணம் பண்ணும்போது, வாகனத்தை ஓட்டிக்கொண்டே இருக்கும்போது என் வாகனம் மோதுகிற ஒரு சத்தம் என் காதுகளிலே கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஒரு பெரிய விபத்தினுடைய சத்தம் என் காதுகளிலே கேட்டுக்கொண்டே இருக்கிறது. உள்ள இருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான். விபத்து நடக்கல, நடக்கிற மாதிரி ஒரு சத்தம். பலவீன வியாதி வரல, வியாதி வந்ததை போல ஒரு பலவீனம். குடும்பம் சந்தோஷமா நடந்து கொண்டே இருக்கும், ஆனா சமாதானம் முற்றிலையும் வீட்டை விட்டு அற்று போனதை போல வேற ஒரு சத்தம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அனுபவித்து வருகிறோமா, கேட்டுக்கொண்டு வருகிறோமா? இன்றைக்கு கர்த்தர் இதிலிருந்து நமக்கு ஆண்டவர் விடுதலையை கொடுக்க போகிறார். பிசாசை பார்த்து சொல்லுகிறோம், be quiet, be quiet, be silent, be silent. அமைதலா இரு, பேசாதே. ஹல்லேலூயா. அவனை பேச விட்டாம்னா அவனை நிறைய பேசிக்கிட்டே இருப்பான். பேச விட்டா தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பான். விசுவாசத்தை குன்றி போகிற காரியத்தை பேசிக்கொண்டே இருப்பான். நம்முடைய மரணத்தை குறித்து பேசிக்கொண்டே இருப்பான். நம்முடைய பலவீனத்தை குறித்து பேசிக்கொண்டே இருப்பான். குடும்பத்தில் பிளவுகளை குறித்து பேசிக்கொண்டே இருப்பான். சோதனைகளை குறித்து அவன் பேசிக்கொண்டே இருப்பான். நம்ம காதுகள் கேட்க விரும்பாதவைகள் எல்லாம் அவன் பேசிக்கொண்டே இருப்பான். அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை, பேசாத. இயேசுவின் நாமத்தினால் பேசாமல் இரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த மனிதனுக்குள்ள இருந்து அவன் கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். ஒரு வேலை அவனுக்குள்ள நடந்து கொண்டே இருக்கிறது. ஆகையினால தான் உள்ள இருக்கிற ஆவி இந்த மனிதன் மூலமாக சத்தத்தை வெளிப்படுத்தி கொண்டே அந்த பிசாசு கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னாரு, இவனை விட்டு வெளியில போ, இவனை விட்டு வெளியில போ. அல்லேலூயா. சொன்ன உடனே அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன், 26வது வசனம். உடனே அந்த அசுத்தாவி அவனை அலக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. நம்ம அதட்டும் போது, அவனுக்கு விரோதமாக நம்ம நிற்கும் போது, அவனுக்கு விரோதமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி நம்ம அவனுக்கு விரோதமாக நாம் காரியங்களை செய்யும் போது அவனுக்கு அந்த இடத்துல இடம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால தான் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். நீங்க இடத்தை கொடுத்தீங்க அப்படின்னா சந்தேகத்தை உங்கள் மனதில் விதைத்து கொண்டே இருப்பான். வாழ்க்கையை குறித்த சந்தேகம், எதிர்காலத்தை குறித்த சந்தேகம், உங்கள் ஆரோக்கியத்தை குறித்த சந்தேகம், உங்கள் பிள்ளைகளை குறித்த சந்தேகம், உங்களுடைய வாழ்க்கையினுடைய மற்ற தொழிலை குறித்த சந்தேகம், வேலையை குறித்த சந்தேகம், பொருளாதாரத்தை குறித்த சந்தேகம், அநேக சந்தேகத்தை மனதில் விதைத்து கொண்டே இருப்பான். முதல்ல
முதல்ல உங்களுடைய மனதை அவன் சிறைப்பிடித்து விட்டால் உங்களை முழுமையாக அவன் சிறைப்பிடிக்க முடியும் என்று சொல்லி அவனுக்கு தெரியும். ஆகவே தான் நம்முடைய சிந்தனையிலே பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய மனதிலே கர்த்தருடைய ஆவியானுடைய நிறைவு இருக்கணும். நம்ம காலைகள் தோறும் நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியம் முதல்ல கிருபைக்காக நம்ம ஜெபிக்கிறோம். காலைகள் தோறும் தேவ கிருபை புதிதாக இருக்கிறது. ஆண்டவரே, புதிய கிருபைகளை எனக்கு தாரும், புதிய அபிஷேகத்தை நாள்தோறும் புதிய எண்ணெயை என் மேல ஊற்றி என்னை புதிதாக என்னை அபிஷேகம் பண்ணணும். உம்முடைய புதிய வார்த்தைகளை எனக்கு வெளிப்படுத்தணும். புதிய வல்லமையை நீர் எனக்கு தரணும். புதிய ஆண்டவரே பலனை நீர் எனக்கு கொடுக்கணும். புதியவைகளினாலே என்னுடைய சிந்தனைகளை ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பு. ஆண்டவரே, என் சிந்தனை உம்முடைய வசனத்தினால நிரம்பி இருக்கட்டும். என்னுடைய வாழ்க்கை உம்முடைய வார்த்தைகளினால நிரம்பி இருக்கட்டும். ஆண்டவரே, கர்த்தருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது பிசாசு நம்முடைய சிந்தனையை தொடுவதற்கு அவனுக்கு இடமே கிடையாது. இயேசுவானவர் சொன்ன உடனே புறப்பட்டான். நம்முடைய வாழ்க்கையில அவன் வருஷ காலமா நம்ம வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. இந்த ராத்திரி வேளையில் நமக்குள்ள இருந்து நம்மை வேதனைப்படுத்துகிற அசுத்த ஆவி, வேதனைப்படுத்துகிற பொல்லாத வல்லமைகள், நம்மை கஷ்டப்படுத்துகிற அந்த அசுத்த ஆவியினுடைய கிரியைகளை கடிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ அமைதலோடு கூட வெளியில போ. உனக்கு எனக்கு என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மார்க் 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவோம். மார்க் 4ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் இருந்து, அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசுதான் சொல்றாரு சீஷர்களை பார்த்து, அக்கரைக்கு போவோம் வாருங்கள். அல்லேலூயா. நம்முடைய தேவன் இந்த கரையிலிருந்து அடுத்த கரைக்கு நேராக நம்மை நடத்துகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் சில வேளைகளில் சந்தேகம் வரும். நான் அடுத்த கரையை போய் நான் சேருவேனா? ஏதோ ஒரு சூழ்நிலையிலே இந்த கரையிலிருந்து நான் புறப்பட்டு விட்டேன். என் வாழ்க்கை பிரயாணம் ஒரு இடத்திலிருந்து புறப்பட்டு இன்றைக்கு சமுத்திரத்தில் நாங்கள் கடந்து போகிறதை போல போய்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அடுத்த கரைக்கு நாங்கள் போய் சேருவோமோ சேர மாட்டோமோ என்று எங்களுக்கு தெரியவில்லை என்கிற சந்தேகத்தோடு கூட இந்த ராத்திரி வேளையிலே இந்த ஆராதனைக்கு நம்ம வந்திருக்கலாம். அக்கரைக்கு போவோம் என்று சொன்னது மனிதர்கள் அல்ல, ஆண்டவர் தான் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நாம் எல்லாரும் அக்கரைக்கு போவோம். அல்லேலூயா. அப்போ அக்கரைக்கு போவோம் என்று சொன்ன தேவன் அக்கறை வரைக்கும் நம்மை கொண்டு போவாரா? கொண்டு போக மாட்டாரா? நிச்சயம் கொண்டு போவார். அக்கரைக்கு போவோம் என்று சொன்ன தேவன் அக்கரைக்கு நேராக நம்மை நடத்துவார். அடுத்த கரையை நாம் நிச்சயம் போய் சேருவோம். அடுத்த கரையிலே போய் நிச்சயம் நம்முடைய கால்கள் போய் நிற்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் இதற்கு இடையிலே நடந்தது என்ன? திடீரென்று ஒரு புயல் காற்று அங்கே வீச ஆரம்பிக்கிறது. ஒரு கொந்தளிப்பு வர ஆரம்பிக்கிறது. இயேசுவானவர் அதே படகில தான் இருக்கிறார். அவர் கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாய் இருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதே படகில இருந்தாலும் ஊழியத்தின் களைப்பின் நிமித்தமாய் அந்த படகிலே அவர் நித்திரையாக இருந்தார். அவர் நித்திரையாக இருக்கிற நேரத்தில் தான் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறது. புயல் காற்று, கொந்தளிப்பு,
அமைதல் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் நடக்கும்போது கப்பலிலே பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற சீஷன்மார்கள் உள்ளத்தில் ஒரு பதற்றத்தை அவர்களுக்குள்ளே காண்கிறார்கள். அக்கறைக்கு போய் நம்மால் சேர முடியுமா? இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது அக்கறைக்கு நம்ம போய் சேர்ற மாதிரி கிடையாது. நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையும் இந்த சமுத்திரத்தில் தான் முடிய போகிறது. இயேசுவானவருடைய வார்த்தையை கேட்டு பிரயாணத்தை நம்ம ஆரம்பித்து விட்டோம். இயேசுவானவருடைய வார்த்தையை கேட்டு ரட்சிப்பின் பிரயாணத்தை துவங்கி விட்டோம். இயேசுவானவருடைய வார்த்தையை கேட்டு ஆவிக்குரிய யாத்திரை என்கிறதானே அந்த ஜீவியத்தை நம்ம நடத்த ஆரம்பித்து விட்டோம். ஆனால் இயேசுவானவர் நம்மை அழைக்கும் போது எப்படி அழைத்தார்? உன்னை அக்கறைக்கு கொண்டு போய் சேர்ப்பேன் என்றுதானே அழைத்தார். அழைத்த தேவன் இப்பொழுது நித்திரையாக இருக்கிறார். அவருடைய பேச்சை கேட்டு இன்றைக்கு இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை நம்ம ஆரம்பித்திருக்கிறோமே, நம்முடைய ஆவிக்குரிய யாத்திரையை நம்ம ஆரம்பித்திருக்கிறோமே. ஆனால் இந்த யாத்திரைக்கு நடுவில் ஒரு பெரிய புயல் காற்று எங்களை சுற்றி சுற்றி சூழ்ந்து அடிக்கிறது. எல்லா பக்கத்திலையும் படகினாலே முன்னேற முடியவில்லை. இந்த திசையை பார்த்தும் அவர்கள் கவனம் செலுத்த முடியவில்லை. எந்த திசையை நோக்கி போவது? கொந்தளிப்பு, சமுத்திரத்தின் கொந்தளிப்பு, சமுத்திரத்தின் கொந்தளிப்பு. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நம்பிதான் ஐயா வந்தேன், இந்த இயேசு கிறிஸ்துவை நம்பிதானே நான் வந்தேன், இந்த இயேசுவை நம்பி என்னுடைய குடும்பத்தை நான் விட்டுட்டேன், இயேசுவை நம்பி எல்லாத்தையும் நான் விட்டுட்டு வந்த ஐயா, இயேசுவை நம்பி எல்லா ஆசீர்வாதங்களை, குடும்ப சொத்து சுகம் எல்லாவற்றையும் இழந்துட்டு இந்த இயேசுவை நம்பி நான் வந்துட்டேன். என் வீட்டார் என்ன சொன்னாங்க? இந்த இயேசு தான் உனக்கு வேணும்னா நீ வீட்டை விட்டு வெளியில போ. இந்த இயேசு தான் உனக்கு வேணும்னா உனக்கு சொத்தும் இல்லை, எங்கள் குடும்பத்தில் உனக்கு எந்த உரிமையும் இல்லை சொன்னாங்களே. எனக்கு குடும்பத்தில் உரிமை இல்லாட்டலும் பரவாயில்லை, உலக சொத்து இல்லாட்டலும் பரவாயில்லை, குடும்பமெல்லாம் என்னை வெறுத்தாலும் பரவாயில்லை, எனக்கு இயேசு போதும்னு சொல்லி ஆண்டவரே இந்த கிறிஸ்தவ யாத்திரையை, இந்த ஆவிக்குரிய பிரயாணத்தை நான் நடத்தினேனே ஐயா. ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு சூறாவளிகள் எல்லா பக்கத்திலையும் சுழன்று சுழன்று அடித்து கொண்டு இருக்கிறது? என்னால் நிமிர்ந்து நிற்க முடியவில்லை, என்னால் நிமிர்ந்து நிற்க முடியவே இல்லை. இந்த சமுத்திரம் தான் எனக்கு பிரேத குழியாக மாற போகிறதா? இந்த சமுத்திரத்தில் தான் என்னுடைய வாழ்க்கை ஜீவியம் முடிய போகிறதா? ஆனால் ஆரம்பத்தில் கேட்ட என் காதுகள் கேட்ட காரியம் என்ன? அக்கறைக்கு உன்னை நடத்துவேன். ஆனா சூழ்நிலைகள் என்ன சொல்லுகிறது? நீ அக்கறைக்கெல்லாம் நீ போய்க்கிற முடியாது, நீ அக்கறைக்கெல்லாம் போய்கொள்ள முடியாது. இந்த சமுத்திரம் தான் உனக்கு சவக்குழி, இந்த சமுத்திரம் தான் உன்னுடைய கடைசி வாழ்க்கை. இந்த புயலினால் உன்னுடைய வாழ்க்கை முடிய போகிறது. இந்த பிரச்சனையினால், இந்த சோதனையினால், இந்த வேதனையினால், இந்த பலவீனத்தினால், இந்த வியாதியினால் உன் வாழ்க்கையே முடிய போகிறது. இதுதான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி பகுதி. மனிதனுக்கு பிசாசு கொடுத்திருக்கிற பலவீனம், பிசாசு பலவீனத்தை கொடுத்துட்டு பிசாசு சொல்லுவான், இந்த வியாதி தான் உனக்கு சவக்குழி. நஷ்டத்தை கொடுத்துட்டு பிசாசு சொல்லுவான், இந்த நஷ்டத்துல தான் நீ சாகவே போகிற, இந்த நஷ்டம் தான் உனக்கு ஒரு சவக்குழியா மாற போகுது. எத்தனை பேர் வாழ்க்கையிலே பிரகாசித்த எத்தனையோ ஜனங்கள், எத்தனையோ ஜனங்கள், கொடிகட்டி பறந்த எத்தனையோ ஜனங்கள். போன வாரம் கூட ஒரு மனிதனை குறித்து நான் படித்தேன். கர்நாடகா மாநிலத்தில் அந்த ஸ்டேட்ல கொடிகட்டி பறந்த ஒரு கோடீஸ்வரன் ஒரு சில பிரச்சனைகள் வந்தவுடனே இனி நான் உயிர் வாழக்கூடாது என்று சொல்லி தன்னைத்தானே அவன் மாய்த்து கொண்டான். அந்த மனிதனுக்கு இருக்கிற சொத்தை வச்சு ஒரு ஸ்டேட்டவே நடத்தலாம், ஒரு ஸ்டேட்டவே நடத்தலாம், அவ்வளவு கோடி பணங்கள். ஆனா ஒரு பிரச்சனை வந்தவுடனே பிசாசு அந்த மனிதனை கொன்று விட்டான்.
அந்த பிரச்சனை அந்த மனிதனுக்கு ஒரு சவக்குழியாய் இருந்தது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பிசாசு ஒவ்வொரு பிரச்சனைகளை கொண்டு வந்து அதுவே உனக்கு சவக்குழி என்று நம்முடைய காதுகள் கேட்கத்தக்கதான ஒரு சத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே போட்டுக்கொண்டே இருக்கலாம். இதிலிருந்து நீ மீண்டு வர முடியாது. எந்த இயேசுவை நம்பி நீ வந்தாயோ உன்னை அக்கறைக்கு கொண்டுட்டு போக மாட்டார். இந்த சூறாவளியை பாரு, இந்த சூறாவளியை பாரு, இந்த கொந்தளிப்பை பாரு. இவ்வளோ பெரிய சூறாவளியில், இவ்வளோ பெரிய கொந்தளிப்பில் உன்னால தப்பி பிழைக்க முடியும் நீ நினைக்கிறியா? இயேசு எங்க போனாரு? இயேசு எங்க போனாரு? அவரை பாரு, தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. தூங்குகிற ஒரு தேவன் தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் உதவி செய்வார் நீ நினைக்கிறாயா? அவர் உதவி செய்வார் நினைக்கிறியா? அவர் எழும்பி உதவி செய்வதற்குள்ள உன் வாழ்க்கை முடிஞ்சிடும். ஏன்னா பிசாசு எல்லாவற்றையுமே திரித்து பேசுகிறவன், மாற்றி பேசுகிறவன். ஏதேனில் இருந்து ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் இருந்து நம்ம வரிசையாக பிசாசனுடைய சம்பாஷணைகள், பிசாசனுடைய செயல்பாடுகளை நம்ம ஒரு கோர்வையாக கோர்த்து படித்து கொண்டே நம்ம வருவமே என்றால் அவன் எல்லாவற்றையும் திரித்து பேசுகிறவன், மாற்றி பேசுகிறவன். எல்லாத்தையும் மாற்றி தான் அவன் பேசுவான். ஆனா முதல்ல கிடைச்ச வார்த்தை என்ன? அக்கறைக்கு போவ வாருங்கள், வாங்க, நம்ம எல்லாரும் அந்த பக்கம் போய் சேருவோம். எல்லாரும் அந்த பக்கம் போய் சேருவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கட்டாயம் போய் சேருவோம், கட்டாயம் போய் சேருவோம். ஆனா சூழ்நிலை என்ன சொல்லுது? நடு சமுத்திரத்தில் நீ சாக போகிறாய். இந்த கொந்தளிப்பில் உன்னால தப்பி பிழைக்கவே முடியாது. இதனுடைய வெளிப்பாடுகள், இந்த பிசாசனுடைய வெளிப்பாடுகள்னாலதான் இயேசு கிறிஸ்துவோடு கூட பல காலங்கள் இந்த சீஷர்கள் இருந்தாலும் இவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன? நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? நாங்கள் மடிந்து போகிறது, நாங்கள் செத்து போகிறது, எங்க வாழ்க்கை இதோடு கூட முடிவடைவது உமக்கு கவலையே இல்லையா? இயேசு நம்மை குறித்து கவலை இல்லாத தேவனா? இயேசு நம்மை குறித்து கவலை இல்லாத தேவனா? நம்மை குறித்து கவலை இல்லாத தேவனா இருந்தால் ஏன் நம்மை தேடி பரலோகத்தில் இருந்து உன்னதத்தை விட்டு இந்த பூமிக்கு அவர் இறங்கி வர வேண்டும்? நம் ஒவ்வொருவரையும் குறித்து இயேசு கருசனை உள்ள தேவன். ஒவ்வொருவரையும் குறித்து அவர் அக்கறை உள்ள தேவன். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் குறித்து அவர் கவலைப்படுகிற தேவன். அவர் கவலைப்படுவதை போல இந்த உலகத்தில் நமக்காக கவலைப்படுகிறவர்கள் ஒருவரும் இருக்க முடியாது. நமக்காக அக்கறை எடுக்கிறவர்கள், நமக்காக பிரயாசப்படுகிறவர்கள் ஒருவரும் இருக்க முடியாது. இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் சீஷர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நாங்க செத்து போகிறது, சாகவா எங்களை அங்க கொண்டு வந்தீரு, செத்து போக போகிறோம். ஏன் கவலை இல்லாம இருக்கிறீர்? ஏன் கவலை இல்லாம இருக்கிறீர்? எங்களை அழைத்தது நீர் அல்லவா? இந்த படகிலே எங்களை ஏற்றினது நீர் அல்லவா? அடுத்த கரைக்கு போவோம் என்று எங்களை அழைத்து கொண்டு வந்தது நீர் அல்லவா? கடைசி காரியத்தை காட்டிதானே எங்களை கொண்டு வந்தீர். அடுத்த கரையை எங்களுக்கு காட்டிதானே எங்களுடைய பிரயாணத்தை நீர் துவக்கினீர். அப்படி இருக்கும்போது அடுத்த கரைக்கு போக முடியாத ஒரு நிலைமையில் இப்பொழுது நாங்கள் சமுத்திரத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். உமக்கு கவலை இல்லையா? சோதர இவங்க பேசல, இவங்களுக்குள்ள இருந்து பிசாசு அந்த எண்ணத்தை அவங்க போட்டுட்டான். அவன் எண்ணத்தை கொடுக்கறான், மனிதர்கள் பேசுறாங்க. சோதரா, என்னதான் நம்ம ஆவிக்குரியவங்களாக இருந்தாலும், என்னதான் இயேசுவோடு கூட அனுதினமும் நடக்கிறவர்களாக இருந்தாலும், என்னதான் ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறவர்களாக இருந்தாலும், என்னதான் நம்ம பலசாலிகளாக இருந்தாலும், சில வேளைகளிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தடுமாற்றத்தினால
நம்முடைய வாயினுடைய அறிக்கை வித்தியாசப்படுகிறது. வாயின் வார்த்தைகள் தேவனுக்கு விரோதமாய் அறிக்கை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு பிசாசு நம்மை தள்ளி விடுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் நாவினாலே நான் பாவம் செய்யாதபடிக்கு, என் நாவினாலே நான் பாவம் செய்யாதபடிக்கு என்னுடைய வாய்க்கு காவல் வையும். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை விட்டுவிடவே கூடாது. நம்முடைய நம்பிக்கையை விட்டுவிடவே கூடாது. அக்கறைக்கு போவோம் என்று நம்முடைய பிரயாணத்தை துவக்கின தேவன் நிச்சயம் அக்கறைக்கு நடத்துவார், அக்கறைக்கு நடத்துவார். அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலாயிரு. இறையாதே. ஏன் இறைஞ்சிக்கிட்டே இருக்கிற? ஏன் இறைஞ்சிக்கிட்டே இருக்கிற? சிலருடைய வாழ்க்கையில இறைச்சல் இருந்துகிட்டே இருக்கு, இறைச்சல் இருந்துகிட்டே இருக்கு. அந்த இறைச்சல் கேட்கப்படுவதற்கு நம்ம இன்னும் இடத்தை நம்ம கொடுக்க கொடுக்க இறைச்சல் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. அந்த இறைச்சல் அதிகமாகும் போது பிசாசு அவன் காத்து கொண்டிருக்கிறான். ஏதாவது ஒரு 2 வார்த்தை இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக நம்ம பேச மாட்டோமா? அதுக்குத்தான் இறைச்சலை அவன் கூட்டிக் கொண்டே இருக்கிறான். இறைச்சலை கூட்டிக் கொண்டே இருக்கிறான். இறைச்சல் கூட கூட கொஞ்சம் இருக்கும்போது நம்ம ஜெபித்துக் கொண்டு இருப்போம். இன்னும் கொஞ்சம் கூடும்போது நம்முடைய செயல்பாடுகள் மாற ஆரம்பிக்கிறது. இன்னும் கூடும்போது இதுக்கு மேல எங்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை, இதற்கு மேல பொறுமையாய் இருக்க முடியவில்லை என்று சொல்லி தேவனுக்கு விரோதமாக சில வார்த்தைகளை நம்ம பேச ஆரம்பித்து விடுகிறோம். யோபினுடைய மனைவியை போல இந்த கர்த்தரை நீ மறுதலித்து விட்டு, தூஷித்து விட்டு உன் ஜீவனை விடு. யோபு சொன்னாரு, பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசுற. தேவனுடைய கரத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை அனுபவிக்க வேண்டாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை வச்சு பிசாசு ரொம்ப விளையாண்டுக்கிட்டு இருக்கிறான். நம்மளை பேச வச்சு பிசாசு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவனுடைய காரியம் என்னன்னா நம்மளை இன்னும் பேச வைக்கணும். அதுக்காகத்தான் இறைச்சல் கூடிக்கிட்டே இருக்கு, பிரச்சனை கூடிக்கிட்டே இருக்கு. எப்போதும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இறைச்சலை பிசாசு அதிகரித்து கொண்டே இருப்பான், கொந்தளிப்பை அதிகரித்து கொண்டே இருப்பான். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக ராஜா சொல்றாரு, அக்கினி சூளையை 7 மடங்கு சூடாக்கு. ஏன்னா இவங்களுக்கு 1 மடங்குலாம் இவனுக்கு பத்தாது, 1 மடங்குலாம் பத்தாது, தப்பிச்சு வந்துடுவான். 7 மடங்கு சூடாக்கி 7 times. அப்படின்னா மேக்சிமம் டெம்பரேச்சர், மேக்சிமம் டெம்பரேச்சர். எந்த அளவுக்கு ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவன் பிரச்சனையை கூட்டணுமோ, மேக்சிமம் எந்த அளவுக்கு அவன் நம்மை கொண்டு போக முடியுமோ. ஏன்னா மேக்சிமத்துக்கு நம்ம போகும்போது தான் நம்மளால சகிக்க முடியாதபடிக்கு வாயை திறந்துடுறோம், நம்மளால சகிக்க முடியாதபடிக்கு பேச ஆரம்பிக்கிறோம். அதுக்காகத்தான் எதிராளியாகிய பிசாசு காத்துக்கிட்டே இருக்கான். நம்ம பேச ஆரம்பித்த உடனே நம்ம நினைத்தது, நம்ம போட்ட திட்டம் வெற்றியாகிவிட்டது, குதூகலம் பண்ண ஆரம்பித்து விடுகிறான். ஆனால் மேக்சிமம் டெம்பரேச்சருக்குள்ளேயும் ஷாத்ராக்கும், மேஷாக்கும், ஆபேத்நேகோவும் உள்ளே போனாங்க. உள்ளே போன உடனே எதுவுமே அவங்களுக்கு தெரியலை. அக்கினி எரியிற மாதிரியே உள்ள தெரியலை. உள்ள சுற்றி அக்கினி சூளைக்குள்ள கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே வந்தாங்க. வெளியிலிருந்து எல்லாம் பார்க்காங்க, 3 பேரைத்தானே போட்டோம், 4 பேர் இருக்காங்களே, தெரியாம வேற யாரையும் தூக்கி போட்டுட்டீங்களா ஐயா? தெரியாம வேற யாரையும் தூக்கி போட்டுட்டீங்களா? 3 பேரை தானே போட்டீங்க. ஆமையா, 3 பேரை தான் ஏன் போட்டோம். 4 பேர் இருக்காங்களே. ஆமா, 4 பேர் இருக்காங்க. The fourth man, the fourth man. Hallelujah. 4வது நபர் ராத்திரி வேளையில் உங்களுக்கு எனக்காக உதவி செய்யும்படியாய் இந்த இடத்துல வந்திருக்கிறார்.
The fourth man, the fourth man, the fourth man. Oh glory, hallelujah, hallelujah, hallelujah. Ragabaladuna mashakaradi antara. Amen, hallelujah. அந்த நான்காவது நபர் இந்த ராத்திரி வேளையில் அவர் நமக்காக இந்த இடத்துல இறங்கி இருக்கிறார். ஏனென்றால் அவருக்கு தெரியும் அவர்தான் நம்முடைய வாழ்க்கையை துவங்கினவர். அவர் துவங்கின தேவன் நம்முடைய வாழ்க்கையும் அவர் முடிக்க வல்லமை உள்ள தேவன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலேயும் நம்முடைய தேவன் மரண பரியந்தமும் கடைசி வரைக்கும் அக்கறை வரைக்கும் இந்த தேவன் நம்மை நலமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. வெற்றியாய் நடத்துவார், ஜெயமாய் நடத்துவார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலேயும் நம்முடைய தேவன், நம்முடைய தேவன், நம்முடைய தேவன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். சோர்ந்து போகாதிருங்கள், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். இந்த ராத்திரி வேளையிலே பிசாசை பார்த்து கேட்போம், உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இயேசுவின் நாமத்தினால வெளியில போ, இயேசுவின் நாமத்தினால வெளியில போ. இறையாதே, நீ இறைந்தது போதும், இறைந்தது போதும். அமைதலாயிரு, அமைதலாயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது காற்று நின்று போய், காற்று நின்று போய். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவங்க எல்லாம் நினைச்சாங்க இது நிக்காது, பயங்கரமாய் சுழன்று சுழன்று அடிக்கிறது, இது நிக்காது, இந்த கொந்தளிப்புக்கு நிக்க வாய்ப்பே கிடையாது. யார் அமர்த்துறது, யார் அமர்த்துவது? இந்த சூறாவளிக்கு என்ன பதில்? ஏதோ வேற பிரச்சனைனா நம்ம திராணிக்கு தகுந்த மாதிரி டீல் பண்ணலாம். இயற்கையினுடைய சீற்றம், இதை யாரு சரிப்படுத்துவது? சரிப்படுத்த முடியாத ஒரு சூழலை, சில காரியங்கள் பிசாசு நம்முடைய கண்களுக்கு முன்னாடி சொல்லுவான், இதெல்லாம் சரிப்படுத்திக்கிறவே முடியாது. இந்த கொந்தளிப்பை, இந்த புயலை, இந்த சூறாவளியை, இதெல்லாம் யாராலையும் ஆரம்பிச்சிருச்சு, இது நிற்காது, இதெல்லாம் சரிப்படுத்திக்கிறவே முடியாது. ரொம்ப பயந்துட்டாங்க. என் குடும்பத்தை போய் பார்க்க முடியுமா, குடும்பத்தை போய் பார்க்க முடியுமா, பிள்ளைகளை போய் பார்க்க முடியுமா? நம்ம வாழ்க்கையில இன்னொரு வாழ்வு ஒன்று இருக்கா? சமுத்திரத்தோடு எல்லாமே முடிஞ்சிருச்சா? சூறாவளியோடு கூட எல்லாமே முடிஞ்சிருச்சா? சிலர் டிசைட் பண்ணியிருக்கலாம், எல்லாம் முடிந்தது, இனி என் வாழ்க்கையில புதியவைகளை நான் காண முடியாது. இயேசு எழும்பினாரு, இயேசு எழும்பினாரு. இறையாதே, அமைதலாயிரு. இந்த ராத்திரி வேளையில் உங்களுக்காக எனக்காக இயேசு இந்த இடத்துல எழும்புவார். இயேசு எழும்புவார். தம்முடைய சிங்காசனத்தை விட்டு இயேசு எழும்புவார். ஓ ஹல்லேலூயா. இயேசு எழும்பி அவர் சொல்லுவார், இறையாதே, இறையாதே, புயலை இறையாதே, நீ இறைஞ்ச வரைக்கும் போதும், கொந்தளிப்புகள் அடங்கட்டும். ஓ இயேசுவின் நாமத்தினால இந்த ராத்திரி வேளையில் நம்மை சுற்றிலேயும் அங்கே அடித்து கொண்டிருக்கிற, சுழன்று சுழன்று நம்முடைய வாழ்க்கையிலே அடித்து கொண்டிருக்கிற புயல்கள் இந்த ராத்திரி வேளையில் அமைதலாக கடவது. இறையாதே, அமைதலாயிரு. அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ரெண்டு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ரெண்டு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட தாக்கத்தை உண்டாக்குகிறது என்றால், மனிதனுடைய வாழ்க்கையில் நம்மை அறியாத ஒரு பயத்தை நமக்கு கொண்டு வருகிறது. ஒரு பயம், ஒரு பயம். ஆராதனைக்கு வரும்போது நல்லா இருக்கு, நல்ல கைதட்டி பாடும்போது நல்லா இருக்கு, செய்தியை கேட்கும்போது நல்லா இருக்கு. ஆனா வீட்டுக்கு போன உடனே என் வாழ்க்கையில என்ன நான் அறியாத ஒரு பயம் என்னை பிடித்துக் கொள்ளுகிறது. ஆலயத்திலே நான் இப்படி இருந்துட்டா எனக்கு நன்றாக இருக்குமே, நான் வெளியில போன உடனே என்னை அறியாத ஒரு பயம். கேட்க எனக்கு எல்லாமே நன்றாக இருக்கிறது, ஆனா
ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் உள்ள ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கு. சோதரம் 2 தீமோத்தேயு 1:7 For God gave us a spirit not of fear but of power and love and sound mind. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், பிசாசு என்ன சொன்னாலும் சரி, இயேசுவானவர் பிசாசுக்கு பயப்படவே கிடையாது. அவனுக்கு பயப்படணும்னு என்ன இருக்கு? பிசாசு தான் இயேசுவை பார்க்கும்போது நடுங்கணும். அவன் தான் நடுங்கி இருக்கிறான். ஆனால் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல. பயம்னா நமக்கு என்னன்னு தெரியாது, அதுதான் அதனுடைய அர்த்தம். பயத்தின் ஆவியை கொடுக்கல. எதை குறிச்சும் பயப்படாதிருங்க, எப்பேற்பட்ட சூறாவளிகள் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கொந்தளிப்புகள் வந்தாலும் சரி, கொந்தளிப்பை பார்த்து பயப்படாதிருங்கள். காற்றை பார்த்து சூறாவளியை பார்த்து பயப்படாதிருங்கள். அக்கறைக்கு கொண்டு போவேன் என்று சொன்ன தேவன் நிச்சயம் உங்களை அக்கறைக்கு நடத்துவார். நீங்கள் அக்கறையில் போய் சேர்வீர்கள். உங்கள் கால்கள் அக்கறையில் போய் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், ஆண்டவரே நமக்கு பயத்தை கொடுக்கலையே, பின்ன ஏன் நம்ம பயப்பட வேண்டும்? அதற்கு பதிலாக, பயத்திற்கு பதிலாக பலமுள்ள ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு பலமுள்ள ஆவி. இந்த பலமுள்ள ஆவியை யார் உணர முடியும்? தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிற ஒரு அசாதாரணமான ஒரு பலமுள்ள ஆவியை தன்னுடைய ஆவியிலையும் ஆத்மாவிலையும் சரீரத்திலையும் உணர முடியும். ஒரு பலசாலியை போல, ஒரு ராட்சதனை போல. சோதரர் சிம்சோனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது மிகுந்த பலசாலி. ஒரு நேரத்தில் அரண்மனையின் கதவு நிலையவே என்ன செஞ்சிட்டான்னு பிடிங்கிட்டு போயிட்டான். ஒரு மனுஷன் அந்த கதவு நிலைன்னா ஒரு மனுஷனால தூக்கக்கூடாது, அதெல்லாம் காரியம். இன்னைக்கெல்லாம் மெஷினை வச்சுதான், கிரெயினை வச்சுதான் எல்லாம் தூக்கணும். ஆனால் அவன் அந்த சூழ்நிலையிலையும் பேத்து பிடுங்கி தொழில வச்சுட்டு போயிட்டானே. காரணம், அவன் மேலே இருந்த அபிஷேகம், அவன் மேலே இருந்த தேவ வல்லமை, அவன் மேலே இருந்த தேவனுடைய பலன். அப்படியானால் இன்னைக்கு எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் சரி, இயேசு கிறிஸ்து நேற்று இன்றும் என்று மாறாத தேவன். அவருடைய வல்லமை மாறாதது, அவருடைய அபிஷேகம் மாறாதது, அவருடைய கிருபைகள் மாறாதது. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை நமக்கு கொடுக்கல, அதுக்கு பதிலாக பலமுள்ள ஆவியை தந்திருக்கிறார். பிசாசை எதிர்க்க, பிரச்சனைகளை எதிர்க்க, சோதனைகளை எதிர்க்க, ஓ ஹல்லேலூயா, நம்மை சிறுமைப்படுத்துகிற ஆவிகளை எதிர்க்க, நம்மை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற பலவீனத்தினுடைய ஆவிகளை எதிர்க்க தேவன் நமக்கு ஒரு பலமுள்ள ஆவி என்று ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஒரு பலம் நமக்கு இருக்கு, கர்த்தர் கொடுத்த பலம். அந்த பலத்தை நம்ம ஒரு நாள் இழந்து விடவே கூடாது. பலத்தின் மேல் பலன். ஏசாயா 40 நம்ம வாசிக்கும் போது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். புது பலன். இந்த புது பலன் எங்கிருந்து வருது? ஜெபிக்க கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் மேலே ஒரு புதிய பலத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். புதிய வல்லமையினால் நம்மை நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். அபிஷேகத்தினால் நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். எதற்காக? எழும்பும்படியாக, உயர பறக்கும்படியாக. ஆமென், ஹல்லேலூயா. சத்துருவுக்கு சவாலாக மாறும்படியாக, உலகத்திற்கு சவாலாக மாறும்படியாக, நமக்கு விரோதமாய் வந்ததான காரியங்களுக்கு முன்பாக சாட்சியாய் நிற்கும்படியாக
கர்த்தருடைய பலமும் வல்லமையும் அபிஷேகமும் நம்ம எழும்ப பண்ணக்கூடியதாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம். இயேசு இரத்தத்தால் என்றும் ஜெயம். இயேசு இரத்தத்தால் இன்றைக்கும் ஜெயம், வல்லமை, மகிமை. ஓ ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் ஜெயம். நல்ல பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆமென், ஹல்லேலூயா. ஜெயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளுவோம், ஜெயத்தை சுதந்தரிப்போம். Glory, hallelujah. இயேசு இரத்தத்தால் என்றும் ஜெய, இயேசு இரத்தத்தால் என்றும் ஜெய, இயேசு இரத்தத்தால் என்றும் ஜெய, இயேசு இரத்தத்தால் இன்றும் ஜெய. வல்லமை, மகிமை இயேசுவின் இரத்தத்தால் ஜெயமே, ஜெயமே இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை, மகிமை இயேசுவின் இரத்தத்தால் ஜெயமே, ஜெயமே இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை, மகிமை இயேசுவின் இரத்தத்தால் ஜெயமே, ஜெயமே இயேசுவின் இரத்தத்தால். என் பாவங்கள் நீக்கினாரே, என் ரோகங்கள் மாற்றினாரே, என் பாவங்கள் நீக்கினாரே, என் ரோகங்கள் மாற்றினாரே. வல்லமை, மகிமை இயேசுவின் இரத்தத்தால் ஜெயமே, ஜெயமே இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை, மகிமை இயேசுவின் இரத்தத்தால் ஜெயமே, ஜெயமே இயேசுவின் இரத்தத்தால். சாப சிலுவை சுமந்ததினால் இயேசு சாத்தானை ஜெயித்திட்டாரே, சாப சிலுவை சுமந்ததினால் இயேசு சாத்தானை ஜெயித்திட்டாரே. வல்லமை, மகிமை இயேசுவின் இரத்தத்தால் ஜெயமே, ஜெயமே இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை, மகிமை. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி தேவனுடைய நாமத்தை அறிக்கை செய்வோம், தேவனுடைய வல்லமையை அறிக்கை செய்வோம், தேவனுடைய மகிமையை அறிக்கை செய்வோம், தேவனுடைய ஜெயத்தை அறிக்கை செய்வோம். ஹல்லேலூயா. வல்லமை, மகிமை இயேசுவின் இரத்தத்தால் ஜெயமே, ஜெயமே இயேசுவின் இரத்தத்தால். கல்வாரி திரு இரத்தத்தால் கருணை மன்னிப்பு மீட்பை அடைந்தேன். கல்வாரி திரு இரத்தத்தால் கருணை மன்னிப்பு மீட்பை அடைந்தேன். வல்லமை, மகிமை இயேசுவின் இரத்தத்தால் ஜெயமே, ஜெயமே இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை, glory, hallelujah. ஓ இயேசுவின் இரத்தத்தாலே hallelujah. ஜெயம், ஜெயம், ஜெயம் இயேசுவின் இரத்தத்தால். என் இயேசுவின் தூய இரத்தம் என்னை மறுரூபமாக்கிடுதே. என் இயேசுவின் தூய இரத்தம் என்னை மறுரூபமாக்கிடுதே. வல்லமை,
ரத்தத்தால் ஜெயமே ஜெயமே இயேசுவே ரத்தத்தால் வல்லமை மகிமை இயேசுவே ரத்தத்தால் ஜெயமே ஜெயமே இயேசுவே ரத்தத்தால் இயேசு ரத்தத்தால் என்றும் ஜெயம் இயேசு ரத்தத்தால் இன்றும் ஜெயம் இயேசு ரத்தத்தால் இன்றும் ஜெயம் அல்லேலூயா ரத்தத்தால் இன்றும் ஜெயம் வல்லமை மகிமை இயேசுவே ரத்தத்தால் ஜெயமே ஜெயமே இயேசுவே